எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போய் சொற்பொழிவாற்றி வந்தாரு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க, இல்லை தெரிஞ்சிருக்கும் விவேகானந்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உலக அளவில் வந்து தியானம் பற்றிய அதிகமான சொற்பொழிவு வந்து உலக அளவில் பரப்பியதாருன்னா கல்கத்தாவில் சேர்ந்த இந்தியாவில் சேர்ந்த நம்ம விவேகானந்தர் தான். அவர் தான் இந்தியாவின் சமூகத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கருத்துக்களை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய முதல் கட்டமா இந்த தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெற்றோர் அவருடைய தாயார்கிட்ட போயிட்டு, அம்மா நான் மெடிடேஷன் பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்க அம்மா பக்கத்துல இருக்க ஒரு கத்தி கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பான்னு இருக்காங்க. உடனே போய் கத்தி எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. வேணாப்பான்ட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இன்னும் மறுநாள் போயிட்டு திருப்பி அம்மா நான் தியானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் சரி 3ஆவது நாள் திருப்பி போய் அம்மா இது மாதிரி நான் வந்து தியானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இப்போ போய் தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே விவேகானந்தருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. 2 முறை வந்து வேணான்னு சொல்லிட்டீங்க, 3ஆவது முறை ஓகேன்னு சொல்லிட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு அம்மா கிட்ட. அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, 2 முறை கத்தி எடுத்துட்டு சொல்லும் போது கூர்மையான பகுதி என்னை நோக்கியும் உன்னை நோக்கியும் இருந்தது. இப்போ கூர்மையான பகுதி உன்னை நோக்கியும் கைப்பிடி வந்து மற்றவர்களை நோக்கி இருக்கு. இந்த மனசு மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே எப்படி இருக்கணுமா, நன்மை பயக்கும் விதத்தில் இருந்தால் மட்டும்தான் நீ சமூகத்திற்கு உன்னால் தொண்டு செய்ய முடியும். அதனாலதான் நான் வந்து 3ஆவது முறை நீ போன்னு சொன்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல உங்களுடைய தியானம் வந்து இது மாதிரி மனசை ஒருங்கிணைப்படுத்தி உலகத்தில் உள்ள அனைவரும் நன்மை பயக்கணும், நன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெடிடேஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? உங்களை மீண்டும் ஒரு முறை நல்லா சத்தமா சிரிக்கலாம். யார் ரொம்ப சத்தமா சிரிக்கலாம் அவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. இல்லம்மா, உண்மையாவே அதிகமா யார் சத்தமா சிரிக்கிறா இதுதான் தியானம் பண்றேன் நான். யாருமா? இல்ல அதான் ரொம்ப சத்தமா சிரிங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையில தான் மகிழ்வித்து மகிழ். ஓகேங்களா? இந்த உலகத்துல எல்லாருமே நம்மளுடைய உறவினரா இருக்காங்க. கவனிங்க, ஐயா சொன்னார் நிறைய விஷயங்கள் வந்து ஐயா சொன்னார் விளக்கு அப்படின்னு சொன்னாரு. இது மதத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் அல்ல, நம் லைஃப்ல தெளிவில்லாத தெளிவாக்குறதுக்கான விளக்கு. அதான் விளக்கு. இல்லையா நம்ம புரியாதனால இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க கிளாஸ்ல டீச்சர்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது விளக்கு நம்முடைய வாழ்வில் ஒளியேற்றத்திற்காக சிறந்த முறையில் விளக்கத்திற்காக தான் இந்த விளக்கு ஏற்றுறாங்க எல்லா நிகழ்விலும். ஓகேங்களா? இது 5 முகம் எதுக்காக இருக்குன்னா கற்பு, பாசம், புத்திசாலித்தனம், சகிப்புத்தன்மை, மன உறுதி. இந்த 5ம் உங்க ஒவ்வொரு முகத்திலும் இருக்குன்றதுக்காக இந்த விளக்கு ஏற்றி தொடங்கி வச்சிருக்கோம். இந்த வாய்ப்பளித்திருக்க பழனிசேகர் ஐயாவுக்கும் மற்றும் சதாசிவ அண்ணருக்கும் இங்க இருக்கிற அனைத்து பெரிய நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். ஐஐடி நிறுவனம் தேர்ந்தெடுக்குது. திருவள்ளூர் மாவட்டத்திலேயே நம்ம பழவேற்காடு சேர்ந்த ஆறுமுக அவர்கள் விடுதலை சமூக நல அறக்கட்டளை அப்படின்றத நடத்தின்னு வர்றாரு. அவர் வந்து அவரோட தொண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா, புள்ளதாசியா இருக்காங்க இல்லையா, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அங்க ஆரம்பிக்கிறார் அவர் வேலையை. அவர் வந்து அதோட ஹெட்டிங்க என்ன வச்சிருக்குன்னா, கருவறை முதல் கல்லறை வரை. இந்த தருணத்தை நான் சொல்ல வரேன், ஏன்னா கோடீஸ்வரன் கிடையாதுமா, புரியுதுங்களா? பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, ஒரு சராசரி நபர் தான், நம்மளை பயணிக்கிறவர் தான். ஒரு ஆசிரியர் பணி நீங்களாம் பார்த்திருப்பீங்க. அவரோட சொந்த கிராமம் பாக்கத்துல இருந்து பழவேற்காட்டுக்கு வந்து அருள் ஜோதி ஸ்கூல்ல வாத்தியாரா வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் இப்ப மீஞ்சூர் பக்கத்துல ஏதோ தனியார் பள்ளியில ஒரு ஆசிரியரா இருக்காரு. அவரோட சம்பளத்தை வச்சு அவர் குடும்பத்தை நடத்தணும், அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் யாரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எந்த சூழ்நிலையை அனுபவிக்கிறாங்க, அவங்களால நம்ம என்ன ஆதரவு இல்லாம இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்கள, 2வது கருவறை முதல் கல்லறைனா கூட நான் அதைத்தான் விளக்க சொல்ல வேண்டியதில்லை. சாப்பாட்டு செலவு பிரச்சனை, மாசம் முடியாதவங்க, அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எந்த லெவல் நம்ம மனுஷால் மட்டும் இல்ல, நாய்ங்க, பசுமாடு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பிஸ்கெட் தர்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஈடுபட்டு பல காரியங்களை பண்றாரு. இப்போ கண்காணிக்கிறாங்க, நாம என்ன செய்யறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஐஐடின்றது பெரிய ஒரு தமிழ்நாடு லெவல்ல அவங்க வந்து பெரிய லெவல்ல. அப்போ திருவள்ளூர் மாவட்டத்துல யார் அதிகமா செயல்பட்டு இந்த மாதிரி எல்லாம் தொண்டு செய்யறதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அவர் வந்து சேவை செம்மல் அப்படின்னு சேவை செம்மல் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த பட்டத்தை பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி இருந்து பெரிய ஆடிட்டோரியம், அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆடிட்டோரியத்துல நானே அசந்து போயிட்டேன். எப்படின்னா சன் டிவில பாப்போம்ல, சில நிகழ்ச்சிகள் நடத்துவாங்கல்ல, யாராவது ஒரு பிரைஸ் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்கள பத்தி ஒரு இது போடுவாங்க படத்துல, பெரிய டிவில காட்டும். இவரை காட்டும் நான் பேஜராயிட்டேன்.
எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு சராசரி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து தனக்குன்ற வருமானத்தை தான் குடும்பம் பார்த்துனா போகிற நிலையில இருந்து இவ்வளவு தொலைக்கு எல்லா குடும்பத்தையும் பார்த்து இவ்வளவு பேரு புகழமா பாராட்டப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம காளிகாம்பாள் கோயில ஒரு வரவேற்பு கொடுத்து அவருக்கு அந்த மெடல் எல்லாம் இது பண்ணோம். இப்போ உங்க மத்தியில சிறப்பான ஒரு சேவை செஞ்சு அவருக்கு உங்களுக்காக நம்ம பழையற்காடு மத்தியில உங்களோட சார்பா இந்த ஜம்போ பேக் கம்பெனி மேலாளராக இருக்கக்கூடிய வாங்க எல்லாம் சத்தமா சத்தமா நிறைய உழைக்கிறாரு. அந்த உழைப்புக்கு வெகுமதியா கொடுப்போம். ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப நன்றி. இந்த நேரத்தை நிறைவு கொடுத்ததுனால நன்றி சொல்றதுக்காக நம்ம கோரிக்கை கருவறை முதல் கல்லறை வரையும் பண்றாருல பெண்களுக்கு நான் இன்னொன்று கூட இந்த நிகழ்ச்சி எங்க கோவில்ல தான் பலதரப்பட்ட மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் வர வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டது ஒரு நிகழ்ச்சி. ஆனா அது இல்லாம இன்னைக்கு அவனர்களாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி ஏதோ அவர் செஞ்ச புண்ணியம் அவருக்கு கோவில்ல வந்து அந்த தியான மண்டபத்துல இன்னைக்கு தியானத்துல விளக்கு ஏற்றிட்டு வந்தாரு. இந்த எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு நினைச்சு வந்தார் இல்லையா? அதனால இந்த சந்தர்ப்பத்துல நான் வந்து கருவறை முதல் கல்லறை வரைன்னு சொல்ற இவர்கிட்ட டைட்டில் ஒன்று கொடுக்குறேன். இப்போ எங்க கம்பெனியில இருக்கிற லேடிஸ்க்கு ஏதாவது திடீர்னு ஏன்னா தேவைன்னா செய்யப்பா. ஏன்னா பேரிடர் நேரம் அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன் உங்ககிட்ட. எனக்கு கஷ்டமான ஒரு விஷயம், இங்க வந்து வேலை செய்யறாங்கன்றது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து தேவைகள் இருக்கு. சில லேடிஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அண்ணா நாங்கெல்லாம் வறுமையில இருக்கிறோம், வாய் விட்டு கேட்க முடியல, ஆனா எங்களை என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க, போறதெல்லாம் அந்த பக்கம் போகுது எங்க தெருவு கொஞ்சம் அனுப்புங்க. நான் செலக்ட் பண்ணிட்டு கோவில்ல வர வச்சு கொடுக்கறது இல்லையா பழக்கம். நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க. பல பேரிடர் நாள்ல எனக்குன்னு இருக்கக்கூடிய இந்த மாதிரி அன்பர்களா கொடுத்துடலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு என்னுடைய உங்கள் முன்னில இவருக்கு கொடுக்குற இந்த பேரிடர் காலங்கள்ல இந்த ஜம்போ பேக் கம்பெனில இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது செய்யுங்க. ஓகேங்களா? கரெக்டா? நான் சொல்றது சரியா? நம்ம சதாவுக்காக ஓகே 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 ஆல் தி பெஸ்ட். ஓகே சந்தோஷம். அம்மா ஒரே நிமிஷம். உங்கள் வீட்டுகள்லையோ இல்லை நமக்கு தேவையில்லையானாலும் நம்ம வீட்லேயோ இல்லை பக்கத்துலேயோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு கல்வி கிடைக்காம இருக்கலாம், இல்லை அடிப்படை தேவை ஒரு வயசான முதியோர் இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நிச்சயமாக அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, இல்லை ஐயாவுக்கு தெரியப்படுத்துங்க, இல்லை அண்ணனுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக அதுக்கான தீர்வு உடனே செய்யப்படும். ஐயா வரை இந்த இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அதுக்கான அனைத்து சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்புக்கு ஐயாவுக்கும் நன்றி, இறைவனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வாழ்க.